நண்பர்கள் அனைவருக்கும் இனியது காலை வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ சென்னை மாநகராட்சியுடைய நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வரால் திறக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தினுடைய வீடியோவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் பார்ப்பதற்கு ஒரு ஏர்போர்ட் போன்ற விமான நிலையத்தை போன்ற தோற்றத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் 2 வகையான பேருந்து நிலையங்கள் உள்ளன. நகர பேருந்து நிலையம் என்பது நம்முடைய பேருந்து நிலையத்திற்காக இருக்குது. வெளியூர்களுக்கு வரக்கூடிய நபர்கள் நகரத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே செல்லக்கூடிய சிட்டி பஸ்கள் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் என்பது தனியாக இருக்குது. வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, கோவை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போன்ற நெடுந்தூர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், அரசு விரைவு பேருந்துகள் போன்றவை நடைமேடை 1லிருந்து 9 வரை உள்ள பிளாட்ஃபார்மிலிருந்து கிளம்புது. அதேபோல் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ரயில்வே பேருந்துகள், தனியார் தொலைதூர சொகுசு பேருந்துகள் செல்லக்கூடிய அந்த பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா 10, 11, 12 ஆக மொத்தம் 12 பிளாட்ஃபார்ம் உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் 1லிருந்து 9 வரைக்கும் அரசு பேருந்துகளும் 10, 11, 12 3 அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தனியார் பேருந்துகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் ஏடிஎம் வசதி இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது, பயணிகளுக்கு தேவையான கடைகள், உணவு தேநீர் கடைகள், மெடிக்கல் அவசர இருக்குது, பணம் எடுப்பதற்கான ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணீர் அவசியமான ஒரு தேவை. தண்ணீர் இருக்கிற தண்ணீரை எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி 10 ரூபாய், 1 லிட்டர் 600 ml 6 ரூபாய். இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பணத்தை செலுத்தணும் அப்படின்னா அந்த மிஷினில் தண்ணி பாட்டில் நமக்கு வந்துடுது. அதே போல் மொபைல் தேவையான சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஃபெசிலிட்டி வசதியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு என்றும்